வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பீட்சா டோலாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்சா அப்படியே தின் க்ரஸ்ட் பீட்சா மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நான் பீட்சா சாஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கடைகள்லையும் வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஹோம்மேடாக நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதோட தோல்லாம் அப்படியே உறிஞ்சி வந்துடும். நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணோன்ட்டு இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்ன்ட்டு இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 7-8 பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பீட்சா சாஸ் அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். அதனால் அப்பப்போ நீங்கள் தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட மிக்சட் ஹர்ப்ஸ் இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆரிகானோ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பியூரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா திக்காயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதோட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இந்த பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபுல் வீட்டில் பண்ணாமல் ஹாஃப் அண்ட் ஹாஃப் மைதாவோட சேர்த்து பண்ணியிருக்கேன். இதோட உப்பு, தயிர், எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லாவே பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சப்பாத்தி ஏதாவது போட்டு அது மீதம் இருக்குன்னா நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியை சுடும் போது எண்ணெய் சேர்க்காமல் சுட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து இதே தவாவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் தவா எடுக்கலை அப்படின்னா நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முட்டை சேருங்க. அப்போ தான் எடுக்க வரும். இது லைட்டாக வெந்தோடனே இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த பீட்சாவோட அந்த ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிடலாம். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பீட்சா சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி பீஸா சாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா
இதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை இதில் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இதோட கேப்சிகம் அலபெனோஸ் தான் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 5 to 6 minutes வச்சிங்கன்னா இந்த சீஸ் சூப்பராக மெல்ட் ஆகிடும். இதை வைக்கும் போது அடியில் நல்லா பட்டரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். இதெல்லாம் முக்கியமான டிப் இதை பண்ணும்போது. இப்போ பாருங்கள், இது சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட தின் க்ரஸ்ட் பீட்சா இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் பீஸான்னு கேட்குறாங்கன்னா இதை நீங்கள் பண்ணி கொடுங்க. பார்க்குறதுக்கும் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்பி சாப்பிட்ருவாங்க. உண்மையிலேயே பீட்சாலாம் ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் போல். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.